இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியை உலுக்கிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம், குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என மோடி உறுதி. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தலிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என பெரும் எதிர்பார்ப்பு. பருவமழை காலத்தில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும், திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி போராட்டம், வாக்குரிமையை பாதுகாக்க எஸ்ஐஆரை தடுப்பதே முதல் கடமை என ஸ்டாலின் கருத்து. வணக்கம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் திரு மோடி உறுதியளித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் 4வது வாயில் அருகே நேற்றிரவு 6:52 மணிக்கு வெள்ளை நிற ஹூண்டாய் i20 கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் அங்கிருந்த கார்கள், ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட 10 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கார் வெடித்து சிதறியதால் 30 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட மனித தசைகள் மற்றும் சிதறி கிடந்த காலணிகளால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சி அளித்தது. வெடித்து சிதறிய வெள்ளை நிற கார் ஃபத்தேபூர் எல்லையில் இருந்து டெல்லிக்குள் நுழையும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பழைய டெல்லிக்கு அந்த கார் வந்துள்ளது. செங்கோட்டைக்கு அருகில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்திற்கு பிற்பகல் 3:19 மணிக்கு வந்த அந்த கார் சுமார் 3.5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த காரில் இருந்து ஒருவரும் வெளிவராத நிலையில் மாலை 6:48 மணிக்கு மீண்டும் புறப்பட்ட அந்த கார் சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியுள்ளது. சுங்கச்சாவடிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த விசாரணை அதிகாரிகள் காரை ஓட்டியவர் மருத்துவர் உமர் முகமது என்று கண்டுபிடித்துள்ளனர். பின்னிருக்கையில் முகமுடி அணிந்த ஒருவர் இருந்த போதிலும் யார் அவர் என அடையாளம் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு DNA சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதனிடையே தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கார் 7 பேரிடம் கைமாறியதாகவும், முதலில் சல்மான் என்பவரிடம் இருந்த இந்த கார் கடைசியில் புல்வாமாவைச் சேர்ந்த தாரிக் என்பவர் பெயரில் உள்ளதால் அவரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியவர் என்று சந்தேகிக்கப்படும் மருத்துவர் உமர் முகமதுவின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் 1989 பிப்ரவரி 24 அன்று பிறந்த அவர் அல்ஃபைலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்துள்ளார். 2900 கிலோ வெடி பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட மருத்துவர்கள் அதில் அகமது ராதர், முஜ்மில் ஷாஹில், பெண் மருத்துவர் டாக்டர் ஷாஹின் ஷாஹித் ஆகியோரின் நெருங்கிய கூட்டாளியான உமர் முகமது அவர்கள் கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் குண்டுவெடிப்பை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள் என உறுதியளித்தார். I want to formally assure the nation that those responsible for this tragedy will be brought to the justice and will not be spared under any circumstances. பூட்டானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு மோடியும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன்பு நிறைவடைந்த நிலையில் அங்கு ஆட்சியை பிடிப்பது யார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 121 தொகுதிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. கைமூர், புர்னியா, அவுரங்காபாத், மேற்கு சம்பரான், கத்தியார், ஷியோஹர், சுபால், கிழக்கு சம்பரான், பாகல்பூர், நவாடா, மதுபானி உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் காலை 7 மணியிலிருந்தே வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். அராரியா நகரில் ஒரு வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அங்கு தங்கள் கட்சிக்கு வாக்களிப்பவர்களை விரட்டி அடிக்கும்படி பொதுமக்களிடம் பாஜகவினர் கூறியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த தேர்தலில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் மகா கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது. இரண்டாம் கட்ட தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 67.14% வாக்குகள் பதிவாகின.
கிருஷ்ணகஞ்ச் தொகுதியில் அதிகபட்சமாக 76.26% வாக்குகளும் குறைந்தபட்சமாக நவாடாவில் 57.11% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. சற்று முன்பு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகுள்ளன. பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடருமா என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பீகார் தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீரில் பட்காம், நக்ரோடா, ராஜஸ்தானில் அண்டா, ஜார்க்கண்டில் காட்சிலா, தெலுங்கானாவில் ஜூப்ளி ஹில்ஸ், பஞ்சாபில் டான்தரன், மிசோரம் மாநிலத்தில் டம்பா, ஒடிஷாவின் நுவாபடா ஆகிய 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்கு தடை விதிக்க கோரி திமுக, மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம், மேற்கு வங்க காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், SIR நடத்தப்படும் காலம் பருவமழை காலம் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பருவமழை பாதிப்பு மற்றும் வெள்ள பாதிப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். போதிய அவகாசம் கொடுக்காமல் அவசரமாக SIR பணிகளை மேற்கொள்வது வாக்காளர்களின் ஜனநாயக உரிமையை பாதிக்கும் செயல் என்று கூறிய திரு கபில் சிபல், இது சட்டப்பூர்வமானதுதானா என்ற அம்சம் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துக்கும் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று கூறினர். அனைத்து மனுக்களையும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் வழங்குமாறு கூறிய அவர்கள் 2 வாரங்களுக்குள் அவற்றுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டனர். அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் SIR மனுக்களை உயர் நீதிமன்றங்கள் விசாரிக்க அனுமதிக்க கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டதை ஏற்று தடை விதித்த நீதிபதிகள் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருந்தால் விசாரணையை நிறுத்துமாறு உத்தரவிட்டனர். அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒவ்வொரு தரப்பிலும் வாதங்கள் மாறுபடும் என்பதால் ரிட் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். ஆனால் தாங்கள் SIR-ஐ எதிர்க்கவில்லை என்றும் அதனால் தான் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிமுக வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் ரிட் மனுவாக தாக்கல் செய்யாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது என்ற நீதிபதிகள், நீங்கள் விரும்பும் மாடலில் SIR பணிகள் நடக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர தடையில்லை என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் SIR-க்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த பணியை தடுத்து நிறுத்துவதே முதல் கடமை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், VCK, இடதுசாரி கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். அதில் பேசிய திமுக பொருளாளர் திரு TR பாலு, பாஜகவின் தேர்தல் முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் துணை நிற்பதாக குற்றம் சாட்டினார். குடியுரிமை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு உண்டு என்று அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை தேர்தல் ஆணையம் களவாடி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த SIR என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் செஞ்சுட்டு இருக்குது. அது ரொம்ப தீவிரமாக செய்யறதுக்கு காரணம் பிஜேபியினுடைய கட்டளை. பிஜேபியினுடைய வேட்டனையாக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் அதனுடைய கடமைகளை மறந்து தேர்தல் எந்த அளவுக்கு ஒழுங்கினமாக நடைபெற வேண்டும் என்பதற்கு அவர்களே அடித்தளமாக அமைகிறார்கள். தங்கசாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திரு வைகோ, திரு சண்முகம், திரு திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் RSS-இன் திட்டத்தை செயல்படுத்தவே SIR மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டினர். மூலமாக வாக்குறுதியை பறிப்பது மட்டுமல்ல, நம் குடியுரிமையை பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்தால் நான் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கிறேன், இந்த மண்ணின் மைந்தர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த நாட்டை எங்கள் நாடு என்று நாங்களே சொல்ல வேண்டும். முதலில் இந்த தேர்தல் ஆணையர்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை வழங்கியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆளும் கட்சியினுடைய கைத்தறியாக அவர்கள் நடந்து கொள்வதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது என்ற முறையிலேதான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த கடும் கண்டன போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை.
சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தா காட்டணும். 11 ஆவணங்களும் அவன் கேட்கிற 11 ஆவணங்களும் ஆதார் அட்டை இல்லாம நீ இந்த நாட்டில் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களோ அல்லது ஒவ்வொரு ஆவணங்களையோ காட்ட வேண்டும். அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த 11 ஆவணங்களை. அதை காட்டலன்னா உன் பேர் அதில் இருக்கார் இடம்பெறும். சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை சிறப்பு தீவிர திருத்தம் என்பது ஜனநாயக படுகொலை என்று கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா? தேர்தல் ஆணையத்தை யார் இயக்குகிறார்கள்? தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர்? ஞானேஷ்குமார் தலைவரா, பாஜகவின் தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி. தூத்துக்குடியில் திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பெரம்பலூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எம்பி திரு ராசா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாக்குரிமையை மத்திய பாஜக அரசு பறிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மதுரை, கோவை, திருச்சியில் ஆர்ப்பாட்டம் செய்த இந்தியா கூட்டணி கட்சியினர் பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் கூறும் உத்தரவுகளை அப்படியே அமல்படுத்தும் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக விமர்சனம் செய்தனர். நெல்லை, கடலூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதற்கிடையே எஸ்ஐஆரை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள ஆக பெரும் கடமை என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், ஒருபுறம் மக்களாட்சியின் அடிப்படையான வாக்குரிமையையே பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டம், கள போராட்டம் நடத்துவதாகவும், மறுபுறம் அதிலுள்ள குளறுபடிகளை தடுக்க வார் ரூம், உதவியன் என போராட்டம் தொடர்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கூடியுள்ள மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து செயல்பட்டு மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரியலூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளானதால் அதில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. திருச்சியில் இருந்து எரிவாயு நிரப்பப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற அந்த லாரி அரியலூர் மாவட்டம் இனாம்குளத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. அதைத் தொடர்ந்து சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதற ராக்கெட் போல ஒரு சிலிண்டர் பறந்து சென்றது. குண்டுகள் வெடித்தது போல பலத்த ஓசை எழுந்த நிலையில் அந்த பகுதியை கரும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. விபத்தில் லாரி முற்றிலும் எரிந்த நிலையில் அதில் இருந்து காயங்களுடன் கீழே குதித்து தப்பிய ஓட்டுநரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். அந்த வழியில் சிலிண்டர்கள் சிதறி கிடந்ததால் திருச்சி, தஞ்சாவூரில் இருந்து அரியலூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் வி கைகாட்டி வழியாக திருப்பி விடப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து கீழப்பழுவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லியில் காற்று மாசு அளவுக்கு அதிகமாக அதிகரித்துள்ள நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் கட்டடங்களை இடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் காற்று தரக்குறியீடு 400 முதல் 450 வரை என்ற மோசமான அளவில் உள்ளது. இதையொட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் ஒன்றாக BS3 மற்றும் BS4 வகை வாகனங்களை இயக்குவதையும் காற்று தர மேம்பாட்டு ஆணையம் தடை செய்துள்ளது. பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலம் கற்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 61 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை வரை தொழில் அலுவலர்கள் உட்பட 120 பணியிடங்களுக்கு தேர்வானவர்களுக்கு நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பில் 525 கலைஞர்களுக்கு 85 லட்சம் ரூபாய் நிதி உதவி, 6 கோயில்களைச் சேர்ந்த 16 அர்ச்சகர்கள், 31 பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மாநகரங்களில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோடு ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் வகுப்பது தொடர்பாக பல்வேறு மட்டங்களில் ஆலோசனைகளும் நவம்பர் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தப்பட்டதுடன் 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் அனுப்பி கருத்து கோரப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் 1 மாத அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகளின் யோசனைகளை பரிசீலித்து வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சமர்ப்பிக்க 10 நாள் கூடுதல் அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுரையில் நமக்கு நாமே திட்டத்தில் பட்டிமன்ற நடுவர் திரு சாலமன் பாப்பையா அளித்த 20 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பு கட்டிடத்தை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள வெள்ளி வீதியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 60 லட்சம் ரூபாயில் இந்த வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது.
இளம் வயதில் மருத்துவர்கள் உயிரிழப்பதற்கு பணிச்சுமையே காரணம் என்று அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் செய்த அந்த அமைப்பினர் காலியாக உள்ள மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தினர். திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டம் செய்த அரசு மருத்துவர்கள் பணிச்சுமை காரணமாக இளம் வயதிலேயே மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் உயிரிழப்பதாக தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 336 புள்ளிகள் அதிகரித்து 83,871 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 121 புள்ளிகள் உயர்ந்து 25,695 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,760 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 93,600 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,700 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 170 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் நீதியின் முன் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் நிறைவடைந்த நிலையில் அங்கு ஆட்சியை பிடிப்பது யார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த பணியை தடுத்து நிறுத்துவதே முதல் கடமை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.